Did biology in your 11th and 12th? So like almost all are in computer science field. So like the basic thing goes to me as well. So நான் வந்து பயாலஜி படிக்கணும்னா பயோடெக்னாலஜிஸ்ட் ஆகணும், ஏதாச்சும் ஒரு ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தில் இருந்தேன். திடீர்னு எங்கள் அப்பா பிடிச்சி என்னை இதுக்கு தள்ளி விட்டாரு. ஸோ பேசிக்லி ஐ வாஸ் டோட்டலி இன்ட்ரெஸ்டட் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். பட் டு பிகின் வித் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸை வந்து I just moved to second year, so there is some knowledge in there, a very limited knowledge about generative AI or whatever it is. So நான் எப்படி இங்கே வந்து இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சேன்னா பேசிக்லி ChatGPT, online, more than the teachers I had in my college, online sources were way more helpful for me. And நான் சும்மா படிக்கும் போதே இட்ஸ் மோஸ்ட்லி பேசிக் இங்கிலீஷில் நிறையா இருக்கும். இல்லாட்டி தமிழ்னா நான் ஒரு ஹிந்தி ஸ்டூடெண்ட் வரேன், தட்ஸ் அன் அதர் black point or whatever it is. ஸோ இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் நம்ம மோஸ்ட்டாக வந்து ஆஸ் வி ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு நம்ம தங்கிலீஷில் தானே பேசுவோம். இன்றைக்கி வந்து நிறைய கெஸ்ட்மே தேர் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இன் தங்கிலீஷ். ஸோ அது வந்து ஒரு கனெக்ட் கொண்டு வருதில்ல நமக்குள்ள. தேர் இஸ் சம் லிங்க் பிட்வீன் யூ ஃபீல் தட் லாங்குவேஜ் பேசிக்கலி. ஸோ வி ஆக்சுவலி தாட் லைக் கோடிங்கே ஏன் தங்கிலீஷில் படிக்கக்கூடாது? It's not that advanced level, but still we just thought we can take a step ahead and respect other people. So I'll talk about the challenges that we faced creating this. So as I told you, I have very limited knowledge and all of us are from second years, first years and third years as well. So we thought like we searched in GitHub and so many other online websites whether there is any particular data set which can actually translate the code into Tanglish or any particular language as well. So we had codings or the translators in Tamil, English and other French கூட இருந்துச்சு. ஆனால் தங்கிலீஷில் வந்து கிடைக்கல. ஸோ நாங்கள்லாம் என்ன பண்ணோம், பெரியவங்களாட்டு we created our own data set. So we spent a lot of time on it, but still it was useful though. So next நான் வந்து GDG and எனக்கு GDG பற்றி எங்கள் சீனியர் தான் சொன்னாங்க. ஸோ she's my college, she's my school senior. I don't have like I basically don't have any idea about GDG or Google DevOps or something like that. So GDGக்கு வந்து first time வந்தப்போ தான் ஸோ சித்தார்த் சார் வந்து சொல்லியிருந்தாரு, why would you just waste time on creating data set or something like that? Why can't you use OpenAI or Gemini AI's API key? So I was new into API key and all those things. Or overnight நாங்கள் வந்து API key பற்றி படித்து we created this. அது ஒரு இது. ஸோ அந்த API keyலையுமே there was something like structured prompt. ஸோ நாங்கள் கிரியேட் பண்ண டேட்டா செட்டையும் ஏன் சும்மா வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுலேயே நாங்கள் போட்டு கனெக்ட் பண்ணி விட்டுட்டோம். And that's how we are here with our own Tanglish chatbot. So I think like if ever we are bringing this to you people, it will be a lot more helpful. You can actually love the language because I am in a phase where I want to love computer science because I am a big lover of biology. So and there are so many other developments that we want to bring in this. I think that will be said by Sudarshan. ஃபியூச்சர் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இதோட மெயின் மோட்டோ என்ன அப்படின்னா லாங்குவேஜ் பேரியர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணணும். இஃப் ஐ லவ் கோடிங்கிறது வந்து வி ஆர் கிவிங் ஆக்சுவலி ஹை லெவல் லாங்குவேஜ், பட் இட் இஸ் ஃபார் மெஷின்ஸ் நாட் ஃபார் அஸ். ஸோ அதான் வந்து மெயின் எய்ம். இப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபேக்கல்ட்டி வந்து நமக்கு நிறைய சொல்லித் தருவாங்க ஃபுல் செம், பட் அதை வந்து நம்ம ஃப்ரெண்ட் பிஃபோர் த எக்ஸாம் சொல்லி தரும்போது லைக் பியூர் இங்கிலீஷோ இல்லை தமிழோ இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப் லாங்குவேஜ் தங்கிலீஷில் சொல்லி தரும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதே நான் கோடிங்கும் வந்து நம்ம தங்கிலீஷில் படித்தோம்னா ஈஸியாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதான் வந்து மோட்டோவாக இருந்துச்சு. இதோட ஃபியூச்சர் என்ஹான்ஸ்மெண்ட்ஸாக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹவு மெனி ஆஃப் தெம் ரீட் தமிழ் சங்கம் லிட்ரேச்சர்ஸ் ஹியர்? நோ. வெரி குட். எனக்கும் வந்து அது ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. இங்கிலீஷ் நாவல்ஸ் நம்ம படித்தாலும் தமிழில் வந்து அதுவும் எஸ்பெஷலி இந்த சிலப்பதிகாரம், அதுக்கப்புறம் மணிமேகலை, அது வந்து ஒரு சாங் லிரிக்ஸாக வரும்போது ஃபேமஸ் ஆயிடும். எல்லாரும் வாவ் இந்த லைன் சூப்பர், ஆல்ரெடி நம்ம அது படிச்சிருக்கோம், நம்ம சொல்லும் போதெல்லாம் கேட்டிருக்க மாட்டாங்க. ரீசன் வந்து இப்போ அதே லைனை நான் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டரில் கொடுக்குறேன் அப்படின்னா இட் வில் கிவ் அ லிட்ரல் மீனிங்.
பட் இட் வில் பி நாட் தட் டேஸ்டியர் ஃபார் அஸ். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த வேர்ட்ஸை வந்து நார்மல் தமிழில் வந்து ஒரு போயமாக கன்வெர்ட் பண்ண எப்படி இருக்கும்? We can taste that, we can feel the heritage culture richness in that. ஸோ அதான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நாங்கள்